இது ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் 20 ஆண்டு காலமாக கோயம்புத்தூர்ல செயல்பட்டு கொண்டிருக்கிற முதல் பல் மருத்துவ கல்லூரிங்க. இந்த மே கார்னிவல் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் நடத்துகிறோம். இந்த கார்னிவல்ன்றது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அண்ட் டீச்சிங் பண்ணுவதற்காக நாங்கள் ஒருவரோடும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் என்ன பயன் என்று கேட்டீங்கன்னா, எல்லா ஏஜ் குரூப்பும் எல்லா வயதினர்களுக்கும், அதாவது சிறு குழந்தைகள் பிரஷிங் டெக்னிக் சொல்லித்தரப்படும். வயதானவர்களுக்கு டென்ச்சர் கேர், பல் செட்டுகளை எப்படி பராமரிக்கிறது கற்றுத்தரப்படும். இதில் பல்வேறு ஸ்டால்கள் இருக்கிறது. அண்ட் இன்னும் நிறைய ப்ரிவென்ஷன். நம்ம இந்த டீம் ஹெல்த்தி ஸ்மைல்ஸ் ஹெல்த்தி லைஃப்ஸ், அதாவது ஆரோக்கியமான பற்கள் ஆரோக்கியமான வாழ்வு. இந்த டீம்ல நாங்கள் இந்த மே கார்னிவலை நாங்கள் தொடங்கி உள்ளோம். இந்த ஸ்டால் ஒரு ஸ்டால்லையும் ஒரு மாதிரியான விழிப்புணர்வு செய்திகள் இருக்கிறது. நிறைய ஃபன் கேம்ஸ் இருக்கிறது, சில டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கிறது. அப்புறம் பல் பராமரிப்பு பற்றி சில நம்ம ஹைஜீன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து தரப்படும். அண்ட் இங்கே இந்த 3 நாட்கள் 14 மே 14, 16, 15, 16 இந்த 3 நாட்கள் இங்கே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணுற பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் 20% தள்ளுபடி 3 மாதத்துக்கு அதை நம்ம செயல்படுத்த இங்கே ஒரு திட்டம் இருக்கிறது. அண்ட் இதில் என்னென்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி நாங்கள் சொல்கிற மாதிரி பாதுகாப்பாக பல் பாதுகாப்பு அண்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். இந்த நோக்கத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோங்க. பொதுமக்களுக்கு அவேர்னஸ், அதாவது பல்லுங்க 2 வேளை பல் விளக்க வேண்டும். ஒரு தடவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாய் நல்லா கொப்பளிக்க வேண்டும், தண்ணி குடிக்க வேண்டும். இது முக்கியமான ஒன்று ஹைஜீன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது தவிர நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் மவுத் கார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் சின்ன ஒரு அடிபட்டுட்டா கூட நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டால்லையும் ஒரு விழிப்புணர்வு அண்ட் அவேர்னஸ் செய்திகளோட நாங்கள் செயல்பட்டு அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது குழந்தைங்க முதல்ல சின்ன குழந்தைங்க, அதாவது கை குழந்தைங்க, அதுக்கு போய் வாய் கொப்பளிக்கிறதெல்லாம் முடியாதுங்க. இதில் இதுக்கு இந்த முழு பொறுப்பும் பெற்றோர்களுக்கு தான் எடுத்துக்கணும். இதை ஃபர்ஸ்ட் திங் எப்பவுமே நாங்கள் பிரஷிங்னு சொல்லுவோம். அது முடியாத பட்சத்தில் வாய் கொப்பளிக்கணும், இல்லையா தண்ணி குடிக்கணும். இன்னும் ரொம்ப கை குழந்தையா இருக்காங்க, எதுவுமே பண்ண முடியாதுன்னா ஒரு வெட் காட்டன், ஒரு ஈர பஞ்சு எடுத்து, பெரியவங்களோட பொறுப்புங்க, அந்த வாயை நம்ம தொடச்சிக்க வேண்டும். இது பல் சொத்தை மட்டும் இல்லை, நெஞ்சு சளியும் இதுலேருந்து வரதுக்குன்னு நம்ம கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இது முக்கியமான ஒரு செய்திங்க. திருப்பியும் சொல்றது, இப்போ நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்க. இதுக்கு மெயினாக நம்ம உணவு முறையே காரணங்க. ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபுட்டு வாயில் ஒட்டக்கூடிய சில தின்பண்டங்கள். இதனால என்ன ஆகுதுன்னா, பல்லு மட்டும் இல்லை, உயிர்களும் சேர்ந்து பாதிப்பாகுதுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கார்னிவல் வச்சு நாங்கள் ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸை நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ஒன்லி இது இந்த காலேஜ் ஹாஸ்பிட்டல் வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணுறதில்ல, திருப்பி ப்ரிவென்ட், ரூட் காஸ் அனாலிசிஸ், எந்த இடத்துல ஒரு பிரச்சனை உதயமாகுது அதை பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதையே நாங்கள் தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சியோ அதை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு தடையும் நாங்கள் ஒரு இடத்துலையும் நிறைய கேம்ப் நடத்துகிறோம். அது தவிர எங்களோட நிறைய அவுட்ரீச் ப்ரோக்ராம், நிறைய எங்களுக்கு வெளியில் நிறைய எங்களுக்கு சேட்டிலைட் கிளினிக்ஸ், ரூரல் கிளினிக்ஸ், ஸ்கூல் கேம்ப்ஸ், இந்த மாதிரி பல இடத்துல இருக்கிறது. எங்களோட மருத்துவர்கள் எங்களோட மொபைல் டென்டல் வேன் அங்கேயே எடுத்துகிட்டு போய் அங்கேயே ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி விழிப்புணர்வும் பண்ணி செக்கப்பும் பண்ணிட்டு இருக்கோம். இதனால நிறைய பேர் இதில் நிறைய பயனடைகிறாங்க.